விவஸ் இன்னைக்கு மார்ச் 16 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தண்டபாணி வந்து அந்த கடையை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாருல. இப்போ விஜய் வந்து சண்டை போடும்போது மீனா வந்துடுறாங்க. இப்போ மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடை தான் சார் அப்படின்னோடனே, சரிம்மா உங்கள் அம்மாவும் என்கிட்ட தான் வாங்குவாங்க, இதில் எல்லாம் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோன்னு சொல்லி சைனெல்லாம் போட்டு காசை கொடுத்துட்றாரு. அப்புறமா மீனா அதை வாங்கிட்டு விஜய் கிட்ட நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்திருக்கேன், கடைக்கு யாருனாச்சும் வந்தானோடனே என்ன நான் முளத்தை அளந்து கொடுக்கவா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லை இல்லை பரவ வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போய் முத்துவோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த ஃபைனான்சியரை போய் பார்த்து காசை கொடுத்துட்டு காருக்கு வந்து அவர் பேப்பர்லாம் ரெடி பண்ணித்தாரு, அப்புறமா சைன் போடுங்கன்னு சொல்றாரு. இப்போ மீனா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவரை கூட்டிட்டு வந்து வேற யாருக்கோ கார் பார்க்குற மாதிரி அந்த காரை ஒரு வாட்டி ஓட்டி பார்க்க சொல்லுங்கண்ணே, கார் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்ல, அவருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னோடனே இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணியோட பார்லருக்கு மனோஜ் வர்றாரு. இப்போ மனோஜ் வர்றாருன்னு சொல்லி உள்ள போய் சொன்னோடனே ரோஹிணி ரொம்ப கேஷுவலா சரிங்கிறாங்க. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு வித்யா, என்னடி சரின்னு சொல்லிட்டு பேர் மாத்தி இருக்குல்ல, பார்த்தா அவ்வளவுதான் ஓடி வா அப்படின்னோடனே ரெண்டு பேருமா ஓடி போய் பாக்குறாங்க. அதுக்குள்ள அவர் நேம் போர்டை பாத்துடுறாரு. பார்த்துட்டு ரோஹிணி கிட்ட கேட்கும்போது ரோஹிணி உள்ள கூட்டிட்டு போய் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நான் பிரான்சிஸ் கொடுத்துட்டேன், அப்படி கொடுத்தா நமக்கு நிறைய லாபம் வருது, அவங்க கூட டைப் வச்சிருக்கனால நம்ம வர ஃபேமஸ் ஆயிட்டே வரோம் அப்படிங்கிற மாதிரி அங்க அப்படி கதையெல்லாம் அளந்து விடுறாங்க. இதெல்லாம் மனோஜ் நம்பிட்டு சரி நான் இப்போ உடனே வீட்டுல போய் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அவர் ஃப்ரெண்டு இப்ப வித்யா என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்டுச்சா, வீட்ல போய் சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு நீனோடனே, ஐயோ நான் வீட்ல போய் எப்படின்னாச்சும் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணி அங்கிருந்து மறுபடியும் ஓடி வராங்க வீட்டுக்கு. இங்க வந்து மனோஜ் வந்து விஜய் கிட்ட சொல்லும்போது விஜயா முகமே அப்படியே சுருங்குது. இப்ப அண்ணாமலைக்கு வந்து இப்ப என்னடா செய்ய சொல்ற அதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மனோஜ் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்ருதியும் ரவியும் மட்டும் அங்க இல்ல, மத்தபடி அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், அவங்க மூலமா நம்மளும் ஃபேமஸ் ஆயிட்டே இருப்போன்னொன்னே, இப்போ அப்ப அம்மா பேர்ல அந்த கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து சொன்னோடனே, ஆமா அப்போ உன் கடை மட்டும்தான் அம்மா பேர்ல இருக்குது சொல்லிட்டு மீனாவை இது பண்றாரு. நீ வேணா இருக்க பிரான்சிஸ் கொடுத்துறேன்னொடனே, இல்ல நம்ம பேர் நம்ம கடை அத்தை பேர்லயே இருக்கட்டும் சொல்லிட்டு மீனா வர சொல்றாங்க. அப்படியே விஜய் கோவமா வருது, ஆனா அப்படியே சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ வந்து நிறைய லாபம் வருதுன்னு தானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னொடனே இப்ப ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, இதுல வர லாபத்தை வச்சு உங்க பேர்ல நம்ம நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணலாம் ஆன்ட்டின்னொடனே, இல்ல பரவாயில்லம்மா நீ எது செஞ்சாலும் நல்லதா தான் இருக்கும், நீயும் மனோஜ் பிசினஸ்ல தான் அப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி அங்க பேசி சமாளிச்சிடுறாங்க. இப்ப ரோகிணி ஃப்ரெஷ்ஷா பாருன்னு உள்ள போகும்போது விஜயா வந்திருக்காங்க. என்ன ஆன்ட்டி வருத்தமா இருக்கீங்களான்னொடனே, உன் மேல நான் கோவத்துல இருக்கிறேன், என்ன முடிய வெட்டி தூக்கி போடுற மாதிரி என் பேரையும் தூக்கி போட்டிருக்க, என் பத்திரம் இல்லாட்டி உன்னால இந்த கடையை ஆரம்பிச்சிருக்க முடியுமா, நீ வீடு வீடா போய் மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன், என்னாலதான் நான் உனக்கு ஒரு கடையை வச்சு தந்தேன், நீ எப்படி என் பேரை மாத்துவேன்னு சொல்லி அப்படியே கத்துறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.